எல்லாருக்கும் வணக்கம். நான் பிரகாஷ் பேசுகிறேன். இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். மேலும் ஜோதிடம் சார்ந்த ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் அல்லது உங்கள் சுய ஜாதகத்தை பற்றி ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களோட பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் குறிப்பிட்டு உங்கள் கேள்விகளை நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக எல்லோருடைய கமெண்ட்ஸுக்கும் முடிஞ்ச வரைக்கும் நான் ரிப்ளை பண்ணுறேங்க. சரிங்களா? அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கின்ற பட்சத்தில் ஒரு லைக்கும் போட்டு விடுங்க. நான் நிறைய லைக்ஸ் வர தான் இன்னும் மேற்கொண்டு வீடியோஸ் நிறைய போடணுன்ற ஒரு தூண்டுதல் எனக்கும் வரும். சரிங்களா? முடிஞ்சிருக்கும் இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒரு லைக்கை போட்டுட்டு கமெண்ட்டை போட்டுட்டு உங்களோட வீடியோ நீங்கள் பார்க்க ஆரம்பிங்க. சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, விருச்சிகத்தில் பிறந்தவங்களுக்கு 2025ஆம் ஆண்டு ஏப்ரல் மாத ராசி பலன்களை பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோங்க. இந்த ஏப்ரல் மாதம் உங்களுக்கு எப்படிப்பட்ட தன்மைகளை கொடுக்க போகுது? ஏன்னா இந்த மாதம் முழுக்கவே செவ்வாய் நீசமா இருக்கார். அதே மாதிரி ராசிக்கு 5ஆம் இடத்துல 5 கிரக சேர்க்கை, அதாவது ராகு, சனி, சூரியன், புதன், சுக்கிரன் ஆகிய 5 கிரக இணைவு பார்த்தீங்கன்னா உங்க ராசிக்கு 5ஆம் இடத்துல நிகழ போகுதுங்க. சரிங்களா? இது எப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை கொடுக்கும் உங்களோட வாழ்க்கையிலன்னு சொல்லிட்டு தெளிவா பார்க்கலாம். வாங்க, இதனால் கிடைக்கக்கூடிய சாதகமான சாதகமற்ற விளைவுகள் என்னன்னு சொல்லிட்டு நம்ம தெளிவா பார்த்துடலாம். விருச்சிக ராசி அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய். விருச்சிக ராசி கால புருஷனுக்கு 8வது ராசியா வருதுங்க. நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் விருச்சிக ராசியில விசாகம் 4ஆம் பாதமும், அனுஷம் 4 அட்சர பாதங்களையும், கேட்டை 4 அட்சர பாதங்களையும் கொண்டுள்ள ஒரு ராசி தாங்க இந்த விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் இந்த மாதம் முழுக்கவே நீசங்க. சரிங்களா? செவ்வாயினுடைய நிலை அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் சுமார் தான். ஆனா ராசிக்கு 5ஆம் இடத்துல 5 கிரக இணைவுகள் இருக்கிறது நல்லதா கேட்டதாலும் நல்லதுதான். என்ன நல்லது? 5ஆம் இடம் வலுக்கும் போது என்ன ஆகும்னா, உங்களோட எண்ணங்கள் தெளிவா இருக்கும். உங்களை யாரையுமே ஜெயிக்க முடியாது அவ்வளவு எளிதில். சரிங்களா? உங்களோட மூளை தான் உங்களுடைய மிகப்பெரிய ஒரு பலம். உங்களோட எண்ணங்கள் தான் மிகப்பெரிய பலம். மனசை விட மூளை சொல்றதா கேளுங்க. யோசிச்சு தெளிவா முடிவெடுங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா தன்னம்பிக்கை அதிகமா இருக்கும், தைரியம் அதிகமா இருக்கும், பிடிவாத குணம் அதிகமா இருக்கும். அது மட்டும் இல்லாம யாரு எப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா அவங்கள பத்தி கால்குலேட் பண்ணி வச்சிருவீங்க. இவங்க இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு வச்சிருவீங்க. அது கரெக்டா இருக்கும். அதே மாதிரி கொஞ்சம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் காமம், காதல் சார்ந்த எண்ணங்களும் சற்று அதிகமாகவே இருக்கும், தூக்கலா இருக்கும். அதனால காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இந்த ஏப்ரல் மாதம் சுமார் தான் உங்களை பொறுத்த வரைக்கும். முதல் பகுதியும் சரி, 2வது பகுதியும் சரி. அதே மாதிரி திருமணம் சார்ந்த பேச்சுவார்த்தைகள் கொஞ்சம் இந்த டைம்ல கொஞ்சம் அவாய்ட் பண்றது நல்லா இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் பாத்தீங்கன்னா வைகாசி மாசம் பண்றது சிறப்பா இருக்கும் திருமணம் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் விருச்சிகத்துல பிறந்தவங்களுக்கு. ஏன்னா 7ல குரு இருந்தா கூட சுக்கிரன் நல்லா இல்லை. சரிங்களா? சுக்கிரனுடைய நிலை சிறப்பா இல்லை. அதே மாதிரி ராசிநாதன் சொல்லப்படக்கூடிய செவ்வாயும் பார்த்தீங்கன்னா நீசமா இருக்காரு. அப்ப எடுத்த காரியங்கள்ல தடைகள் இருக்கும், ஒரு தாமதங்கள் இருக்கும், உங்ககிட்ட ஒரு தயக்கத்தை கொடுக்கும். செவ்வாய் அதாவது ராசி அதிபதி நீசமானாவே உங்களுக்கு பிடிக்காதவருடைய கைகள் ஓங்கும். சரிங்களா? என்னன்னா இது இவன்லாம் எனக்கு கேள்வி கேட்கிறானே அப்படின்ற ஒரு எண்ணத்தை கொடுக்கும். சரிங்களா? அப்படிப்பட்ட ஒரு நிலையை நீங்க கொஞ்சம் உருவாக்கிப்பீங்க அல்லது தள்ளப்படுவீங்க. சரிங்களா? ஸோ இப்படியாக சில விஷயங்கள் இந்த ஏப்ரல் மாதத்துல காத்துட்டு இருக்கு. எப்பவுமே ஒரு ஜாதகத்துல லக்னாதிபதியோ அல்லது ராசி அதிபதியோ வலுவா இருக்கும். அப்போ விருச்சிகத்துல பிறந்தவங்களுக்கு ராசி அதிபதி பாக்கியத்துல இருந்தா கூட நீங்க சரியா இருப்பீங்க, நீங்க கரெக்டா இருப்பீங்க, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கரெக்டா ஃபாலோ பண்ணுவீங்க. ஆனா மற்றவங்களும் அதை ஃபாலோ பண்ணணும்னு நீங்க நினைக்கிறது தான் தப்பு இந்த இடத்துல. மற்றவங்க அதை ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அப்படிப்பட்ட நபர்கள் தான் நீங்க உங்ககிட்ட வருவாங்க, உங்களை தேடி வருவாங்க, நீங்க பாப்பீங்க. சரிங்களா? அதனால முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே இங்க சரியில்லை, யாருமே இங்க கரெக்டா இல்லை அப்படின்ற மைண்ட் செட்டை வளர்த்துக்காதீங்க. கரெக்டா இல்லாத நபர்கள் தான் உங்ககிட்ட இந்த நாட்கள்ல வருவாங்க. அவங்களால ஒரு ஏமாற்றங்களை சந்திப்பீங்க. அதனால முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கிட்டையும் ஒரு எச்சரிக்கை அப்படின்றது தேவை. குறிப்பா புதிதாக அறிமுகமாகிற நபர்கள் கிட்ட கொஞ்சம் கவனமா இருங்க. சரிங்களா? எதையுமே ஓப்பனா சொல்லிடுறீங்க எல்லாருக்கிட்டையும். உங்களோட கவலைகளா இருந்தாலும் சரி, சந்தோஷமா இருந்தாலும் சரி, துக்கமா இருந்தாலும் சரி, அதை அவ்வளவு எளிதில் மற்றவர்களிடம் ஷேர் பண்ண வேண்டாம், சொல்ல வேண்டாம். உங்களுக்குள்ளேயே வச்சுக்கோங்க. நீங்க சொல்றது பாத்தீங்கன்னா பின்னாடி பிரச்சனைகளை தான் முடியும். அதே மாதிரி குழந்தை பாக்கியம் சார்ந்த அமைப்புகளை பொறுத்த வரைக்கும் 5ஆம் அதிபதி 7ல் இருக்காருங்க. சரி, நல்ல குழந்தை பாக்கிய அமைப்புகளை கண்டிப்பா கொடுப்பார். சரிங்களா? ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரி இருக்கீங்க, கண்டிப்பா தாராளமா தற்போது நீங்க எடுக்கிறது வெற்றியை கொடுக்கும். 2வது பாத்தீங்கன்னா ராசிக்கு 7ல் குரு ராசியை பார்க்கிறார். குரு ராசியை பார்த்துட்டாவே பாத்தீங்கன்னா கடவுளுடைய அனுகிரகம் கண்டிப்பாக உண்ணாது. எப்பவுமே சொல்றது அதுதான். விருச்சிகத்துல பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானம், ராசி, 3ஆம் இடம், இந்த இடங்கள் குரு பார்வையில் வர்றதுனால வருமானத்தை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குங்க. இந்த ஏப்ரல் மாதம் முழுக்கவே பார்க்கும்போது பாத்தீங்கன்னா வருமானம் நல்லா இருக்கும். ஸ்திரமான ஒரு வருமானம் கண்டிப்பாக வந்துட்டு இருக்கும். தொழில் ரீதியாக பாத்தீங்கன்னா சில போட்டிகள் இருக்கும், இல்லைன்னு சொல்லலை. மற்றவங்களுடைய உங்களுக்கு பிடிக்காதவருடைய கைகள் கண்டிப்பாக ஓங்கி இருக்கும். வியாபார ரீதியாகவும் சரி, தொழில் ரீதியாகவும் சரி, உங்களை கொஞ்சம்
அடக்கி வைக்கணும்னு சொல்லிட்டு நிறைய முயற்சிகள் எடுப்பாங்க. அதை கொஞ்சம் நீங்க வந்து ஓரம் கட்டிட்டு கொஞ்சம் பொறுமையா இருந்துட்டு, ஏன்னா நிறைய இடத்துல நீங்க மௌனமா இருந்துக்கிறது சிறப்பு தான். நிறைய வாக்குவாதங்கள், வீண் பேச்சு இதெல்லாம் தவிர்த்துட்டு சில இடங்கள்ல நம்ம கடந்து போறதா நமக்கு நல்லதுங்க. சரிங்களா? அதாவது நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா பேசுறதால தான் பிரச்சனையே வரும். அப்ப அந்த பேச்சை குறைச்சிக்கிட்டாவே பாதிக்கு பாதி பிரச்சனை அந்த இடத்துல தீர்ந்து போயிடும். மேலும் செவ்வாயினுடைய நிலை வந்து பாத்தீங்கன்னா பாக்கியத்துல நீசமா இருக்கனால தந்தை சம்பந்தப்பட்ட வழியில கொஞ்சம் மனஸ்தாபங்களை கொடுக்கும். தந்தையினுடைய ஆரோக்கியத்துல கொஞ்சம் அக்கறை நீங்க எடுத்துக்கணுங்க. அப்பாவோட ஹெல்த் கொஞ்சம் பாதிக்கப்படும். சூரியனும் பலமிழந்து இருக்கார், செவ்வாயும் பாத்தீங்கன்னா பாக்கியத்துல நீசமா இருக்கார். அதெல்லாம் கொஞ்சம் தந்தையினுடைய ஆரோக்கியத்துல கொஞ்சம் நீங்க நல்ல ஒரு நிலையை நீங்க வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் சிறப்பா இருக்கும். அதே மாதிரி ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு இந்த மாதம் 2வது பகுதியில சூரியன் வருவாருங்க. சரிங்களா? சூரியன் 6ஆம் இடத்துக்கு வர்றது வந்து பாத்தீங்கன்னா நல்லதான்னு கேட்டா நல்லது கிடையாது தான். 10ஆம் அதிபதி 6ல மறையும் போது வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும். பாசிட்டிவான விஷயம் தான். வேலை இல்லைன்னா கண்டிப்பா நல்ல ஒரு வேலை கிடைக்கும். குறிப்பா அரசு சார்ந்த வழியில ஒரு வேலை சார்ந்த விஷயங்களுக்காக முயற்சி பண்றீங்கன்னா சில தடைகள் ஏற்பட்டு அதுக்கு அந்த காரியமானது கைகூடும். அதே மாதிரி சீக்கிரமா வந்து பாத்தீங்கன்னா எதிரிகளை சம்பாரிச்சுப்பீங்க, பகைச்சிப்பீங்க நிறைய பேரை. நான் திரும்பவும் சொல்றதுதான், விருச்சிகத்துல பிறந்தவங்க இந்த மாதம் சற்று நிறைய இடங்கள்ல வாக்குவாதம் பண்றதை விட கடந்து போறது நல்லது உங்களை பொறுத்த வரைக்கும். சரிங்களா? கடந்து போயிட்டீங்கன்னா வாழ்க்கை இன்னும் சிறப்பா இருக்கும், பிரச்சனையே இல்லாம சந்தோஷமா இருப்பீங்க. அதே மாதிரி கடன் சார்ந்த விஷயங்களை சில பேர் மாட்டுவீங்க. 6ஆம் இடத்துல சூரியன் வழுக்க என்ன வேணா கடன் சார்ந்த விஷயங்கள்ல வரும். அப்ப பெரும்பாலும் கடன்ல சிக்காம இருக்கணும்னா முடிஞ்சிருக்க கடன் வாங்காதீங்க. இருக்கிறதே போதுன்ற ஒரு நிலையை வளர்த்துக்குங்க இந்த காலகட்டங்கள்ல. சரிங்களா? அதே மாதிரி வியாபார ரீதியாக தொழில் ரீதியாக பாத்தீங்கன்னா இந்த மாசத்துல 2வது பகுதியில கொஞ்சம் போட்டிகள் அதிகரிக்கும், எதிர்ப்புகள் அதிகரிக்கும். ஆனா அதை தாண்டி நீங்க ஜெயிச்சு காமிப்பீங்க. அது ஒரு பிளஸ் தான் உங்ககிட்ட நான் சொல்றேன். சரிங்களா? அதே மாதிரி மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் படிப்பு ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டிப்பா காத்துட்டு இருக்கு. ஸ்டடீஸ்ல ஒரு நல்ல ஒரு இன்வால்மெண்ட் இருக்கும், நல்ல ஒரு க்ரோத் கண்டிப்பா உங்களுக்கு வந்து உண்டு அப்படின்னு சொல்லுவேன். மேலும் 3ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கறனால ஓரளவுக்கு முயற்சிகள், அதாவது நீங்க கொஞ்சம் இறங்கி வேலை செஞ்சீங்கன்னா கண்டிப்பா ஜெயிக்க முடியும். எதுவுமே பண்ணாம நான் வந்து ஜெயிக்கணும் நல்லா வரணும்னு நினைச்சா கண்டிப்பா வர முடியாதுங்க. சரிங்களா? அதனால இதை கொஞ்சம் நீங்க ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி முருகன் வழிபாடு அதிகமா மேற்கொள்ளுங்க. ஏன்னா செவ்வாய் வந்து நீசமா இருக்கனால அந்த செவ்வாயை பலப்படுத்த முருகன் வழிபாடு நீங்க மேற்கொள்ளும் போது நிச்சயமாக வாழ்க்கையில் நல்ல ஒரு நிலைமைக்கு உங்களால வர முடியும். சரிங்களா? எல்லா சூழ்நிலையும் சமாளிச்சு ஜெயிச்சு காமிப்பீங்க. அதே மாதிரி குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 2ஆம் அதிபதி 7ல இருக்காருங்க. சரிங்களா? ஃபேமிலி லைஃப்பை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன நிறை குறைகள் மட்டுமே இருக்குமே தவிர ஓரளவுக்கு பிரச்சனைகள் வந்து பெருசா கிடையாது. ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். சரிங்களா? திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ஏன்னா 7ல குரு இருக்காரு, அது சிறப்பு தான். அது ஒரு மிகப்பெரிய ஒரு பலம் தான் உங்களை பொறுத்த வரைக்கும். அதுக்கடுத்து சந்திராஷ்டமத்துல பொறுத்த வரைக்கும் இந்த ஏப்ரல் மாதத்துல நீங்க பார்க்கும்போது ஏப்ரல் மாதம் 3ஆம் தேதி மாலை 6:30 மணி முதல் ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதி இரவு 11:30 வரைக்கும் சந்திராஷ்டிரம் இருக்குங்க. ஸோ இந்த நாட்கள்ல சந்திரன் உங்க ராசிக்கு 8ஆம் இடத்துல மறைவார். சரிங்களா? பொதுவா 8ல வந்து சந்திரன் மறையிறது கொஞ்சம் சிறப்பு குறைவு தான். அதே மாதிரி செவ்வாய் கடகத்துல நீசும். ஸோ அப்படி இருக்கும்போது மனக்குழப்பங்கள் மனசஞ்சலங்கள் கொஞ்சம் இருக்கும், குழப்பிக்கிட்டே இருப்பீங்க. ஓகேங்களா? ஒரு விஷயம் நடக்காதான் நடந்துருமோன்னு சொல்லிட்டு நீங்களாவே யோசிச்சு மனசை போட்டு குழப்பிட்டு இருப்பீங்க, தெளிவில்லாம இருப்பீங்க. சரிங்களா? மனசுதான் ஃபர்ஸ்ட். அதாவது இந்த சந்திராசன நாட்கள்ல உங்க மனசை மட்டும் நீங்க ஸ்திரமா தைரியமா வச்சுக்கிட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் வராதுங்க. அதுக்கு என்ன பண்ணணும்? நான் சொன்ன மாதிரி ஆலய வழிபாடு அதிகமா பண்ணுங்க. சரிங்களா? இறை வழிபாடு அதிகமா பண்ணுங்க. அதே மாதிரி எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் சரிங்க, அந்த பிரச்சனையை வந்து பிரச்சனையா எடுத்துக்காதீங்க. அதை நினைச்சு பெருசா கவலை கொள்ளாதீங்க. அது ஒரு 2 நாள் தான் அந்த பிரச்சனை இருக்கும், அதுக்கப்புறம் சரியாயிடும். சரிங்களா? அதனால வந்து பெருசா வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு என்ன சொல்றது, சோகப்பட்டுக்கிட்டு வருத்தப்பட்டுக்கிட்டுலாம் இருக்க வேண்டாம். மேலும் குரு ராசியை பார்க்கணும், நிச்சயமா சொல்றேன், கடவுளுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இருக்கு. நல்லபடியா பயன்படுத்திங்க. நியாயமான கோரிக்கைகள், நியாயமான வேண்டுதல் கண்டிப்பாக பலிக்கும். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா நீங்க தாராளமா நீங்க டிஸ்லைக்கும் பண்ணலாம். சரிங்களா? அதே மாதிரி இந்த வீடியோ பத்தின ஏதாவது கேள்விகள் எதுவாக இருந்தாலும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம். அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, கெட்ட விஷயமா இருந்தாலும் உங்களோட தோன்ற விஷயங்கள் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அது சரியா இருந்தா இன்னும் எனக்கு பூஸ்டப்பா இருக்கும். அது தவறான ஒரு இதுவா இருந்தா நான் அதை திருத்திக்கிறேன். சரிங்களா? நன்றி, வணக்கம்.